இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளுக்கு லிவர் டானிக் கொடுக்கறது பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுக்காக லிவர் டானிக் கொடுக்கணுன்னா, கோழிகளுக்கு நல்ல செரிமானம் எடுக்கணும். அதுக்காக தான் மெயினாக லிவர் டானிக் கொடுக்கணும். லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ தான் அந்த கோழிகளுக்கு அந்த உணவு நம்ம கொடுக்குறது நல்ல செரிமானமாகி அது கழிவாக வெளியே போகும். அதுக்காக தான் நம்ம மெயினாக லிவர் டானிக் கொடுப்போம். இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டன் தான் கொடுக்க போகிறோம். இதில் லீவ் 52 இருக்குது. ஒரு டைம் புரோட்டான், அது முடிஞ்சப்பறம் லீவ் 52, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். புரோட்டான் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் புரோட்டான் தான் நம்ம கொடுக்க போகிறோம். டோசேஜ் அதிலே போட்டிருக்கும். ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு, கோழிகளுக்கு, வேறு நாய் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோலாம் கொடுக்கலாம் அளவு டோசேஜ் பாட்டிலே போட்டிருக்கும். எல்லா மருந்துலையும் பேசிக்காக போட்டிருக்கும். இதிலே போட்டிருக்கு. நமக்கு தேவையான அளவு எத்தனை கோழி இருக்கோ அதை கணக்கு பண்ணி தண்ணியில் தான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா எப்போவுமே எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஷேக் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் கீழே தங்காமல் அது கரெக்டாக ஃபுல்லாக எஃபெக்டாக இருக்கும். இது தேவையான அளவுக்கு டிங்கரில் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எப்போவுமே தீவனம் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் மருந்து கொடுப்போம். அப்போ தான் முழுசாக தண்ணி கோழிகள் எடுக்கும். இது மதியத்துக்குள்ளே காலி ஆயிடும் நம்ம இப்போ கொடுக்குற தண்ணி. அதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் வேறு ஃப்ரெஷ்ஷாக தான் தண்ணி வைப்போம். நமக்கு எப்போவுமே கொடுக்குற மருந்து முழுசாக கோழிகள் குடிச்சு முடிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ கொடுக்கணும். எல்லாம் மருந்து வேஸ்ட் ஆக்கிரும். அதனால் ஒரு ட்ரிங்கரில் தான் வைப்போம். மேக்ஸிமம் வச்சுட்டு மதியத்துக்கு அப்புறம் தான் வேறு நார்மல் தண்ணி வைப்போம். அதே மாதிரி நாட்டுக்கோழி முயல் சம்மந்தப்பட்ட வீடியோ சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.